அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட பேச முடிக்கப்பமா. ராஜாதி ராஜாவே, வெண்மையும் சிவப்புமானவர், எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமா, எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், அதுல 20ஆம் வசனம் கூட வாசிப்போம். மது பிரியரையும் மாமிசம் பெருந்தினிக்காரரையும் சேராதே. ஆமா, மது பிரியர் அப்படின்னு சொல்லப்பட்டு மதுவை குடிச்சு தன்னுடைய சரீரத்தையும் கெடுத்து குடும்பத்தையும் கெடுத்து சோத்திரம் பல கோணங்களில் என்ன பண்றாங்க, சிதைந்து போக. இன்னொன்று பெருந்தினி, இப்படிப்பட்ட ஆண்டவனை சேரக்கூடாதுங்கிறார். ஆனா அதுல பூமியில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட என்ன பண்ண, நம்முடைய பழக்க வழக்க இருக்கக்கூடாது. ஆமா, அப்படி குடியாரண்டு கூட என்ன பண்ணுவாங்க, நீங்க குடிக்காம இருந்து என்ன பண்ணுவாங்க, ஆமா நீங்க பரிசுத்தமா இருந்துருப்பீங்க. ஆனா அந்த பாவம் என்ன பண்ணுவோம், அதெல்லாம் அவனுக்கு தெரியாம என்ன அமைச்சா வாமச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பண்ணுவான். குடி போய் என்ன பண்ணுவான், இந்த பக்கில் என்ன பண்ணுவான், அப்படியே வந்து என்ன பண்ணுவான், இந்த கூடை சோத்து கொடுத்துருவான். அவன் என்ன பண்ணுவோம், நம்ம கவனமா இருக்கணும். இந்த பெருந்தின்னு சொல்லப்படுது, எப்போ பார்த்தாலும் தின்னுக்கிட்டே இருக்குது. அப்போ தொண்டையில கத்தி வைங்கிறார், தொண்டையில ஆமா கத்தி வைங்கிறாரு. அளவா நம்ம சாப்பிடணும். பெருந்திணிக்கிறோம். இப்படிப்பட்ட 2 பேரும் சேராதே அப்படின்னு. ஏன்னா அது விரியனை போல தீண்டுமா, பாம்பை போல கடிக்கக்கூடியதான் அந்த மதுபானத்தில். இன்னைக்கு ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு சில பேர் இயேசு வைராக்கியமை பின்பற்றி பின்மாற்றத்துக்குள்ளே போகிறதை நாம் பார்க்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. முதல்ல ஒரு ஐயா ஆண்டவர் இயேசுவை நல்லா ஏற்றுக்கொண்டார். அது என்ன பார்த்தோன்னா சீரட் அடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ பாச ரொம்ப மனசு ஏன்னா சீரட் அடிச்சுக்கிறாங்க, வாரி தூக்கி போட்டுச்சு. ஆனால் இவர் போய் எப்படின்ட்டு. அப்போ ஏன்னா அந்த சேராளோட சேர்க்கை சரியில்லாததுனால அவன் என்ன பண்ண, அந்த பழக்கத்தில் இவனுக்கு பழகி விட்டு இவர் என்ன பண்ணுவார், அந்த பழக்கத்துக்கு அடிமையாயிட்டார். அப்போ நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும், கவனமாக இருக்கணும். அந்த சுற்றி இருக்கிறது நமக்கு அசுத்தமாக இருந்தாலும் அப்போ அதை விட்டு நம்ம விலகி ஓடணும். இந்த பூமி பாவத்தினால் நிரம்பி இருக்கிறது, அக்கிரமத்தில் நிரம்பி இருக்கிறது. ஆனால் நம்ம பரிசுத்தமாக வரணும். அவன் பாவம் செய்யறது நம்ம என்ன பண்ண கூடாது, பாவம் செய்யக்கூடாது. அவன் தான் சரி, நம்ம ஒரு சின்ன பாவம் தானே, சின்ன பாவம் தான் பாவம் தான், பெரிய பாவம் பாவம் தான். அப்போ இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்றது சேராத அப்படிங்கிறார். என்ன பண்ணுமா, நம்முடைய தேவனை வேதனைப்படுத்தக்கூடியது, அதை துன்மாறக்கூடிய ஆலோசனை நடவாலும், பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும், பரியாச உட்காரத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் தியானமா இருக்க மனுஷன் அவன் பாக்கியவான். நீங்க நீர்க்கால் ஓரம் நடப்பட்டு நல்ல கனியத்திருந்த மரத்தை போல தேவன் மாற்ற விரும்புகிறார். உங்கள் தலைமுறைகளை ஆஸ்வதிக்க விட விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நபர்களோடு என்ன பண்ண கூடாது, நம்ம உறவு வைத்த கூடக்கூடாது. செபிக்கிறவங்களோடு தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவங்களோடு என்ன பண்ணணும், உறவு வைக்கணும். நம்ம தேவையில்லாத சம்பாசனை என்ன பண்ணணும், தேவையில்லாத நல்லொழுக்கங்களே அதை கெடுக்குமா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம என்ன பண்ணும், கவனமா நம்ம என்ன பண்ணணும், நடக்க வேண்டியது தேவன் விரும்புகிறார். இந்த ஒரே ஒரு வாழ்க்கை, இதை ஆண்டவருக்காக வாழ்ந்து இந்த வாழ்க்கையை என்ன பண்ணுங்க, உலகத்துக்கோ மதுபானத்துக்கோ சத்துருவின் கிரியைகளுக்கோ விட்டு போகாதபடிக்கு தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம இப்போ நடந்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆஸ்வதிப்பா. நம்மளுக்கு நிச்சயமா நம்மளுடைய குடும்பம் என்ன பண்ணும், தலை தொங்கும். அதான் வசனம் சொல்ல ஆண்டவர் மேல இருப்பாங்க. 19 வசனம் 23:19 சொல்லுது பாருங்க. என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல்வழி நடத்து. கர்த்தருக்கு சோத்திரம். உன் இருதயத்தை நல்வழி நடத்த தேவனாய் கர்த்தருடத்துல சேர்ந்து கொள்ளுங்க. அவருடைய அன்புல சேர்ந்து கொள்ளுங்க. அவருடைய அபிஷேகத்துல சேர்ந்து கொள்ளுங்க. அவருடைய ஐக்கியத்துல இயேசு ஐக்கியத்தில் சேர்ந்து கொள்ளுங்க. நிச்சயமா உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவா. நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஜெபம் பண்ணுமா. தேவனே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இப்படிப்பட்ட மதுபான கிரிகளுக்கும் ஆண்டவரை பெருந்தினைகள் விலக்கி பாதுகாத்தது. ஆண்டவர், இந்த உலகத்துல இன்னைக்கு எங்க எடுத்தாலும் பெருந்தினைகள், ஆண்டவரை மதுபானங்கள், ஆண்டவரை குடிகள், களியாட்டுகள் நிறைந்திருக்கிற இந்த உலகம். ஆண்டவர் எசப்பா, உடைய பிள்ளைகளை பரிசுத்தமாய் வாழ உதவி செய்கிறான். உடைய பிள்ளைகளை அதுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.